மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த இடத்துல ஜீவன் 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 போட்டிருக்கு. ஆனால் வெவ்வேறு அர்த்தங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை ஜீவனை இழந்து போவான். இந்த அதுவும் ஜீவன் தான். இந்த முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் உயிரை ரட்சிக்க விரும்புகிறவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு, என் உயிரை காப்பாற்றுறது தான் எனக்கு முக்கியம் என்று நினைக்கிறவன் நித்திய ஜீவனை நிச்சயமா பெற முடியாது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உயிர் கருப்பட்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கருப்பட்டினா அது அந்த காலத்துல கருப்பட்டி தான், பனை வெல்லம் தான் ரொம்ப இனிப்பான பொருள். அந்த காலத்துல சீனி என்கிற சர்க்கரை பழக்கத்துல இல்லை. இந்த பழமொழி உருவாக்கப்பட்ட காலத்துல உயிர்னா இனிப்பா இருக்குமா, தன்னுடைய உயிர் தான் அவனுக்கு இனிப்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அந்த பழமொழி சொல்லப்பட்டது. தன் உயிரை பாதுகாக்கணும்னு எப்போதும் அதுவே அவன் விருப்பமாக இருந்தால் அவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். அதை இழந்து போவான்னா உயிரை இழந்து போவான்னு அர்த்தம் கிடையாது. நித்திய ஜீவனை இழந்து போவான். உயிர் என்பதற்கு முழுமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி. நான் வசதியாக இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு எப்போதும் முயற்சிக்கிறவன் நித்திய ஜீவனை இழந்து போயிடுவான். எனக்கு வசதி தான் முக்கியம், கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த வசதி, என் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன் நித்திய ஜீவனை இழந்து போயிடுவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமா நினைக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். உயிர் என்பது வசதி, பாதுகாப்பு ரெண்டை குறிக்கிறது. ஏன்னா உயிருக்கு பாதுகாப்பு தேவை, உயிருக்கு வசதியும் தேவை. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். 25, 26ஆம் வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த இடத்துல ஜீவன் என்று சொல்லப்பட்டிருப்பது நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. ஒருத்தன் உலகம் முழுவதும் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிட்டான், உலகத்திலே பெரிய பதவிக்கு வந்துட்டான், அல்லது உலகத்திலே பெரிய புகழ் பெற்றுட்டான், உலகத்திலே அதிக மக்கள் செல்வாக்க பெற்றுவிட்டான். ஆனா அவனுடைய நித்திய வாழ்க்கையை அவன் இழந்துட்டான்னு சொன்னா என்ன லாபம்? அதனால மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இது உயிரை குறிக்கல. தன்னுடைய நித்திய வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? ஒன்றையும் கொடுக்க முடியாது. அதனால நம்முடைய வசதி முக்கியம் அல்ல, நம்முடைய பாதுகாப்பு முக்கியம் அல்ல. நம்முடைய வசதியையும் பாதுகாப்பையும் ஆண்டவருக்காக இழக்க தயாராக இருக்க வேண்டும். எனக்கு அந்த நிரந்தர வாழ்வு தான் முக்கியம், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்றது ஏதோ மரணத்துக்கு பிறகு வரக்கூடியதுன்னு நினைக்கக்கூடாது. இப்பவே அது ஆரம்பிக்கிறது நமக்குள்ளே. அந்த நித்திய ஜீவன், அந்த நிரந்தர வாழ்க்கை இப்பவே நமக்குள்ள ஆரம்பிச்சிருது. நம்முடைய ஆவியில் அது ஆரம்பிச்சிருது, அது ஆத்துமாவில் பரவுகிறது. அதுக்கப்புறம் அது சரீரத்தில் வருகையின் போது, அது உயிர்த்தெழுதலின் போது அது சரீரத்துக்குள்ள வருது நித்திய ஜீவன். அதுக்கப்புறம் சூழ்நிலையில் அது வருது. புதிய வானம் புதிய பூமியில இந்த நித்திய ஜீவன் சூழ்நிலையிலையும் வருது. இந்த நித்திய ஜீவன் தான் பெருசே தவிர ஒரு வசதி, என் உயிருக்கு பாதுகாப்பு, இது பெருசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு
ஒரு கோட்பாடோடு வாழ்வதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையா? சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.